நம்ம டாப் ஸ்டாரோட அந்தகன் படம் ரிலீஸ் ஆகி சக்க போர்டு போட்டுருக்கு. உண்மையாலுமே இது மற்ற பிரசாந்த் படங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 10 வருட காலத்தில் அந்த கஷ்டப்பட்டு ரீமேக் ரைட்ஸை வாங்கி படு சொதப்பலாக முடியும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த அந்தகன் படத்தை இயக்குனர் தியாகராஜர்கள் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இயக்கியிருக்காரு. ஸோ அது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த படத்தோட ரிசல்ட்டு ஒரே ஒரு ரிசல்ட்டு தான், பாசிட்டிவ் ரிசல்ட் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஒருத்தர் கூட இந்த படத்தோட நெகட்டிவ் ரிசல்ட்டை சொல்லவே இல்லை. எல்லாருமே இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. மிக முக்கியமாக பிரசாந்தோட ஆக்டிங் கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் கேப் விட்டும் கூட பிசுரே இல்லாமல் அவ்வளோ ஒரு ஃப்ளோவில் நடிக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவருடைய உடல் திறமாகட்டும், எல்லாமே 50 வயசு ஒரு ஹீரோவாக இவர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையோடு நடிச்சிருக்காரு, இளமையோடு இருக்கார். ஸோ இப்படியெல்லாம் தொடர்ந்து அந்தகன் படத்தை பற்றின பாசிட்டிவ் ரிசல்ட் வர இந்த படத்தோட வசூலும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக எகிரி இருக்கு. முதல் நாள் இந்த படத்தோட வசூல் இந்திய அளவில் வெறுமனே 65 லட்சம் அப்படிங்கிற வசங்கள் வந்திருக்கு. வெறுமனே 65 லட்சம்னா இது பழைய பிரசாந்த் படமாக இருந்தால் பரவாயில்ல, இது புது பிரசாந்த் படம். ஸோ 60 லட்சங்கிறது பெரிய விஷயம்தான். பட் ரெண்டாவது நாள், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படின்னா 1.25 கோடி. ஆக மொத்தம் இந்த 2 நாட்கள்லேயே 2 கோடி வசூல் சாதனை செஞ்சுருக்கு இந்த அந்தகன் படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து பிரசாந்தோட அந்த டாப் கீர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு உறுதியாக நம்பலாம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த அந்தகன் படத்தை பார்த்துருக்கீங்க, என்னதான் அந்தாதுன் ரீமேக்காக இருந்தாலும் கூட பிரசாந்த் அவர்கள் ரொம்ப எளிமையாக ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் கூட வெள்ளி கையில் அடி வாங்கிறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு கதைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த அந்தகன் படத்தை பார்த்தீங்க, அந்தகன் படத்தோட இந்த வசூல் சாதனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேலே பிரசாந்த் அவர்கள் இனி வரும் டாப் இயக்குநர்களில் யாருடைய இயக்கத்தில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.